வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு படங்கள் அண்ட் இந்த ரெண்டுமே கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் இருக்கிற படங்கள். ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. ஏய் எங்கடா காணாம போயிடுற, ஒரு வாரத்துக்கு காணாம போயிடுற, படங்கள்லாம் அவ்வளோ கிடக்குது, வெப்சீரிஸ் இவ்வளோ இருக்குது, எது வீடியோ படம் எங்கடா போயிடுற அப்படின்னா இனிமேல் அப்படி நடக்காது. ஸோ மொத்தமாக பெண்டிங் வச்சது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இனி ஒன்றுத்தையும் மிஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக வீடியோஸை போட்டு விட்டுலாம். சரியா? ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் இருக்குது, அது பேசலாம். கிரைம் 101 அப்படிங்கிற படம். இதில் அவங்க கேரக்டராக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிறதோட நம்ம தாரு நம்ம ஹல்க்கு இப்படிங்கிற மாதிரி தான் மைண்டுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகிறாங்க. ஸோ அவங்களை வச்சுக்கிட்டு போலீஸ் திருடன் விளையாட்டுலாம் இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, இதுல இந்த திருடர் வந்து நம்ம தார் தான் திருடர். அவர் வந்து பெருசா பிளான போட்டு தூமச்சாலு அப்படிங்கிற மாதிரிலாம் கொள்ளையடிச்சுட்டு மொத்த மீடியாவையும் டேய் நான் தான்டா திருடன், முடிஞ்சா என்ன தொட்டு பார், முடிஞ்சா என்ன புடிச்சு பார் இப்படின்னு இந்த சவால் விடுற அந்த ஏரியாலாம் கிடையாது. அவரை பொறுத்தவரை டேய் நம்ம வர்றதும் தெரியக்கூடாது போறதும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அதுக்கான வேலையை பார்க்கக்கூடிய திருடர். இந்த பக்கம் போலீஸா இருக்கக்கூடிய நம்ம ஹல்க்கு, அவர் வந்து இல்ல நான் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டேன், இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது, இதை நான் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பொறுமையா இந்த பேட்டர்னை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் மூணாவதா ஒரு கேரக்டர், அவங்க இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்யறவங்க. ஸோ அவங்க இன்சூரன்ஸ் போடணுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பெற்றுறாங்க. ஸோ இந்த மூணு கேரக்டரை சுத்தி நடக்கக்கூடிய கிரைம் சம்பவங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த படமே. இதுல எனக்கு பிடிச்சது கடைசி அந்த ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிச்சது நல்லா இருக்கடா, இந்த மாதிரி கொண்டு போய் முடிச்சிங்க பாரு, நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமா வெறும் இவர் திருடினாரா இல்லையா, பிடிச்சாரா இல்லையா இப்படிங்கிறது மட்டும் இல்லாம இதுல பேசின விஷயங்களுமே நிறைய நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இந்த மூணு கேரக்டர் சுத்தி அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களோட அண்ட் மூணு பேருக்கும் காமனா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ன்ற மாதிரி அதை கனெக்ட் பண்ணது, அது மூலியமா இவங்க மூணு பேரோட கேரக்டர்ஸை பத்தி நமக்கு நல்லா புரியறதுனால கடைசியில் அது முடிக்கும் போது நம்புற மாதிரி இருக்கு. அண்ட் இது நல்லாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடைசியா முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் எக்ஸ்ட்ராவோ ஒரு சில பிரச்சனைகள்ன்ற மாதிரி இந்த கதையில ஆட் பண்ணிருப்பாங்க. அது ஆக்சுவலா கொஞ்சம் டென்ஷன் ஆகுச்சு. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் காமா அப்படியே பொறுமையா நம்ம திருடணும் அப்படின்னு இருக்கிற ஆளு நம்ம தோறு. ஆனா அங்க இன்னொரு பிரச்சனைங்கிறது கொஞ்சம் திடீர்னு போற மாதிரி இருக்குமா, எப்படா சமாளிக்க போறா இருக்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் வழக்கமா ஹாலிவுட் படங்கள்லாம் 1.5 மணி நேரம் தான், ஆனா இது வந்து கொஞ்சம் பொறுமையா இல்ல ரொம்பவே பொறுமையா பிக்கப் ஆகக்கூடிய படம். அண்ட் இதே மோட்ல ஆக்சுவலா நம்ம ஃபாஸ்ட் பேசிங் த்ரில்லர்ஸ் நிறைய பார்த்திருக்கோம். அதனாலே என்னங்க இது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வரலாம். அதே போல எனக்கு வந்து நான் இப்ப சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாகவே காமிச்சிருக்கலாம். அது கூட இவங்க பேச்சுவார்த்தையா கொஞ்சம் நார்மலாவே போனதுனால இவர் இப்படிப்பட்ட ஆள்பா, இவர் இப்படி திருடுறாருப்பா, அப்படி பண்றாருப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சேசிங் துடிதுடிப்பு பரபரப்பு அது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இனிமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுச்சு. சில பேருக்கு அந்த கடைசியா முடிச்சதும் ஏங்க பயங்கர ட்விஸ்டா அப்படி ஒன்றும் ஃபீல் ஆகலையேன்னு தோணலாம். ஆனா இது வந்து பயங்கர ட்விஸ்ட் அப்படிங்கறத தாண்டி இந்த கேரக்டர்ஸ் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மோட்ல நல்லா இருக்கும். அதனால இந்த மோட்ல ஒரு ஃபாஸ்ட் பேசிங் த்ரில்லர் எதிர்பார்த்து இந்த டைப்ல நிறைய ஃபாஸ்ட் பேசிங் த்ரில்லர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதனால அதோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆனதுனால அந்த அளவுக்கு இல்லப்பா நல்லா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு பயங்கரமான ஃபீல் ஆகல அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டா ஃபீல் ஆகும். அண்ட் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் செட் ஆகும், நல்லா இருக்கு. ஆனா இதையே ஃபாஸ்ட் பேசிங்ல காமிச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குங்கிறது என்னோட ஃபீல். அண்ட் இந்த ரெண்டு படங்களுமே அமேசான் பிரைம்ல தான் இருக்குது. ஆக்சுவலா கிரைம் 101 பார்க்க தான் போனேன், அதுக்குள்ள இந்த மலையாள மூவி இங்க சுத்திக்கிட்டு இருக்குன்றனால சரி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணது. ஸோ பேக் டு பேக் கிரைம் த்ரில்லர் மோட்ல பார்க்கலாம்னு சொல்லி இந்த படத்தோட பேர் என்னன்னா வலது வருஷத்தே கல்லன். இது வந்து நம்ம ஜீத்து ஜோசப், நம்ம திருஷ்யம் அதான் ட்விஸ்டுக்குனே பேர் போனவங்களாச்சு அவங்க எடுத்துக்கிற படம். அண்ட் ஆக்சுவலா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, இதுல வந்து போலீஸ்கார் பிஜு மேனன் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோசமான ஆள் தான். அதாவது காம்ப்ரமைஸா போயிடாமா, எதுக்கு நீ பணக்காரங்களுக்கு கூட அவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கரெக்டான ஆளு தான் அவரு. அவர் கேஸை சால்வ் பண்ற விதத்திலேயே ஏன் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் கோவம் தான் வருது. அதே மாதிரி இந்த பக்கம் ஜோர்ஜ் ஜார்ஜ் அவர் தன்னுடைய பொண்ணு காணோம், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வராரு. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது, இதை சுத்தி நடக்கிற சம்பவங்கள், எதிர்பார்க்காத ட்விஸ்டுகள், அது எல்லாமே தான் இந்த ஒட்டுமொத்த படமே. இந்த படத்துல பிடிச்ச விஷயம் வந்து ஓப்பனிங் அந்த ஒரு சீன்ல இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு. அந்த சீனே ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருக்கும். அந்த ஒரு ஓப்பனிங் சீனே அந்த ஒரே இடத்துல ஒரு லாங் ஷாட், ஆனா அது நல்லா இருக்கும். அந்த மனுஷன் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்றாருங்கிறத அந்த ஷாட்ல கிளியரா காமிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு இந்த படத்துல பிடிச்சது அப்படியே டோட்டலா இது இந்த கிரைம் த்ரில்லர் மோட்ல இந்த மோட்ல தான் போகணும்னு நினைச்சா டக்குன்னு வேற ஒரு மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. நாங்க பாத்துக்கிட்டு இருந்தது இந்த மோடாச்சு, வேற மோடுக்கு எப்படி மாத்தினீங்கிற மாதிரி அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக கடைசியா அந்த முடிச்ச விதம் அந்த காரணம் வந்து எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆகல, ஆனா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த காரணம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் சொல்லிட்டு வந்துருக்காங்கன்ற மாதிரி இந்த காரணம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. பயங்கரமான ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல, அப்படி ஒரு ஃபீல் வரல. ஆனா இந்த காரணத்தோட கனெக்ட் பண்ணி முடிச்சது நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு ரூட் மாறினது நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்லோவா இப்போ
யாரை நான் ஃபாலோ பண்ணுறது, யாருக்கு என்ன பிரச்சனை, இப்போ இந்த பிரச்சனை எப்படி நீங்கள் டீல் பண்ண போறீங்க இப்படின்ற மாதிரி எனக்கு அத்தனை கேள்விகளோட ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓப்பனிங் சீன் நச்சுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. ஏங்க ஏதாச்சும் ஒரு ஹை மூமெண்ட்டை கொடுங்கன்னு போது செகண்ட் ஹாஃப்ல நான் வேற மாதிரி கூட்டு போறேன்ற மாதிரி அங்கே மாத்தின ஏரியா நல்லா இருந்துச்சு. அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸை சால்வ் பண்ணுறது ப்ளஸ் அதுக்குள்ள ஒரு பரபரப்பாக நம்ம சால்வ் பண்ணி ஆகணுங்கிற அந்த ஒரு டென்ஷன் மோட ஏறினதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு. கடைசியாக முடிச்ச விதம் நல்லா இருக்குப்பா. அது இந்த ஒரு காரணத்தோட கனெக்ட் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் கேரக்டர்ஸாக டிசைன் பண்ண விதமாகவே கெட்டவன் கொஞ்சம் கெட்டவன் ரொம்ப கெட்டவன் இப்படிங்கிற அந்த மோட்லேயே இருக்குங்கிறதுனால அந்த கேரக்டர்ஸை வச்சு எப்பா இப்போ நீ என்னதான் இதை சால்வ் பண்ண போறன்ற மாதிரி கொண்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ஸ்டார்டிங்கே இந்த கேரக்டர் இப்படி படுத்த நம்ம சொன்னதுனால போக போக அவருடைய பல விஷயங்களை ரிவீல் பண்ணும் போதெல்லாம் ஆமாப்பா பண்ணக்கூடிய ஆளுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஆனால் இதில் அந்த ட்விஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க. அது பயங்கரமா அதாவது சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் இல்லை, ஆனால் அதுக்கான காரணம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த ஜோஜு ஜார்ஜ் கேரக்டர் ஹேக்கர் அப்படின்னு வைங்க, ஆனால் ஒரு ஹேக்கருக்கான வேலைலாம் பெருசாக பண்ண மாதிரி ஃபீல் ஆகலையே. நான் கூட அவர் இந்த விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ச்சி பல விஷயங்களை கொண்டு வருவார்ன்ற மாதிரிலாம் நான் ஓவராக நினச்சேன். வேற ஒரு ஜோனுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாமல் போன மாதிரி தோணுச்சு. ஹேக்கர்னு ஸ்டார்டிங்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்களா, ஓகே பெருசாக ஒரு சம்பவத்தை பண்ண போறான்ற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏங்க இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டீங்க, இதுதான் பிரச்சனைங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு சம்பவத்துக்கு வாங்கலாம், சம்பவத்துக்கு வராமல் நீங்கள் பார்க்க ரொம்ப சாஃப்டாக போயின்னு இருக்கீங்களேன்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குதுப்பா, இப்போ நீ இதுக்கப்புறம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் படமே கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஸோ அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை காக்க வேண்டியது முக்கியம் அமைச்சரே. ஸோ ஓவரால் இந்த கிரைம் 101 இந்த படங்களும் ஒரு டீசென்டான த்ரில்லர்ஸ். அது ஃபாஸ்ட் பேசிங்காக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த லெவலுக்கு இல்லை. ஆனால் ஸ்லோவான ஓகே நல்லா இருக்குதுப்பா, கடைசியாக முடிச்சது நல்லா இருந்துச்சுப்பாங்கிறது அது. இதுவும் ஒரு டீசென்டான த்ரில்லர். ஓகே ட்ரை பண்ணலாம், ஓடிடியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்ன இன்னும் தமிழ் டப்பிங்கில் வந்திருந்தா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, இது தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஸோ ரெண்டுமே டிசப்பாயின்ட் பண்ணாத டீசென்டான த்ரில்லர் மூவிஸ், தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ரெண்டு படங்களும் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேல் எந்த படத்தையும் எந்த சீரிஸையும் விட்டு வைக்க போறதில்ல, பேக் டு பேக் வீடியோஸை போட்டு அடிச்சு நவுத்த போறோம். ஸோ அவ்வளோ பெண்டிங் வச்சதெல்லாம் இருக்குது. இனிமேல் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸை முடிச்சு விட்டுறேன். டாட்டா பை. மறக்காம நம்ம சோடா பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.